வணக்கம் அக்கா. இன்றைக்கி செய்தி ஒன்று பார்த்தனப்பா, அப்படியே தலை சுற்றிடுச்சு. முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பாராட்டுன்னு போட்டிருந்தாங்க. யாருப்பா அது நம்ம ஐயாவை பாராட்டுனதுன்னு படித்து பார்த்தேன். அதில் என்ன போட்டிருந்தாங்கன்னா, ஐயா ஸ்டாலின் சொன்னதை மட்டும் இல்லை, சொல்லாததையும் செஞ்சு சாதனை பண்ணியிருக்காருன்னு போட்டிருந்தாங்க. நம்ம ஐயா சொன்னதையே செய்யலையே, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் யார் இப்படிலாம் பாராட்டியிருக்காங்கன்னு மேலே படித்து பார்த்தா குபீர்னு சிரிப்பு வந்துடுச்சு. ஐயா ஸ்டாலினை பாராட்டினது வேறு யாரும் இல்லை, ஐயா தலைவராக இருக்கார்ல திமுகங்கிற ஒரு கட்சி, அந்த கட்சி தான் பாராட்டியிருக்கு. தனக்குத்தானே பாராட்டு சொல்லிக்கிற மாதிரி இருந்தது அதை படித்தப்போ. நாம் வீட்டில் கண்ணாடி முன்னாடி பார்த்து நம்மளே பாராட்டிக்கிறது இல்லையா, அந்த மாதிரி தான் இதுவும். சரி மக்களே, விரிவான செய்திகளை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி போய் குறுஞ்செய்தியை பார்த்துட்டு வாங்க. 2 பசுமாட்டை காணோம்னு புகார் கொடுத்தா ஒரு பசுமாட்டை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு இன்னொரு பசுமாட்டுக்கு காசு வாங்கிக்கோங்கன்னு பஞ்சாயத்து பேசுதாங்களாம் போலீஸ்காரங்க. திருடினவங்க மேலே நடவடிக்கை எடுக்கலன்னு பாதிக்கப்பட்ட அம்மா புலம்புதாங்க. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பழங்குடியின மக்களுக்காக கட்டப்படுற வீடுகள் தரமாக இல்லைன்னும் அதிகாரிகள் லஞ்சம் வாங்கிட்டு எதையும் கண்டுக்காமல் இருக்காங்கன்னும் நாம் சொல்லலை, ஜனங்க சொல்லியிருக்காங்க. வேலூர் பக்கம் ஒரு திமுக நிர்வாகியோட மகன் சினிமா எடுக்கிறேன், ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறேன்னு சொல்லி அங்கன்வாடி மையத்தை பார் மாதிரி மாற்றி வச்சிருக்காரு. சகாக்களோட குடியும் கும்மாளமாக இருக்கா. அப்படி விளம்பர கவர்மெண்ட் ஆட்சியில் என்னெல்லாம் நடக்குன்னு பாருங்க. குறுஞ்செய்திகளை பார்த்துட்டோம், வாங்க விரிவான செய்திகளையும் பார்த்துருவோம். டெல்லியில் நடக்க போகிற காவிரி நீர் முறைப்படுத்தும் குழு கூட்டத்தில் தமிழக நீர்வளத்துறை அதிகாரிகள் நேரடியாக போய் கலந்துக்கிறதுக்கு தடை போட்டிருக்கிறதா செய்தி வந்திருக்கியா. வீடியோ கான்ஃபரன்ஸில் பேசுங்க போதுங்கிறாங்களாம். ஏன்னு கேட்டால் எதுக்கு வெட்டி செலவை மிச்சம் பண்ணத்தான் இந்த முடிவுங்கிறாங்களாம். அட செய்தி வந்திருக்கு, அந்த செய்தியை சொல்கிறேன். காவிரி பிரச்சனை தொடர் பிரச்சனையாக இருக்குது. தமிழ்நாட்டுக்கு ஒவ்வொரு வருஷமும் 177.25 டிஎம்சி தண்ணியை கர்நாடகா கொடுக்கணும்னு உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு. அதை சரியாக ஃபாலோ பண்ணுறதுக்காக காவிரி மேலாண்மை ஆணையம், அப்புறமா காவிரி நீர் முறைப்படுத்தல் குழுன்னு 2 அமைப்புகள் இருக்குது. இந்த காவிரி நீர் முறைப்படுத்தல் குழு தான் மேலாண்மை ஆணையத்துக்கு பரிந்துரைகளை அனுப்பும். அதுபடி நமக்கு தண்ணியும் கிடைக்கும். இந்த 2 அமைப்புகளும் டெல்லியில் கூடி மீட்டிங் நடத்துறது வழக்கமப்பா. அந்த மீட்டிங்கில் காவிரி சம்பந்தப்பட்ட கர்நாடகா, புதுச்சேரி, தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களோட அதிகாரிகள் கலந்துக்கிட்டு பேசி முடிவெடுப்பாங்க. இதில் மேலாண்மை ஆணையத்தை விட இந்த காவிரி நீர் முறைப்படுத்தல் குழு இருக்கு பாருங்க, அது ரொம்ப முக்கியம். அங்கே நாம் ஸ்ட்ராங்காக நம்ம தரப்பு வாதத்தை வச்சா தான் கடைமடையில் இருக்கிற விவசாயி வாய்க்காலில் தண்ணி பாய்ச்ச முடியும். இந்த முக்கியமான கூட்டத்தில் யாரும் நேராக போய் கலந்துக்க வேண்டாம், வீடியோ கான்ஃபரன்ஸில் பேசுங்க போதும்னு சொல்லி அதிகாரிகளுக்கு நீர்வளத்துறை செயலாளர் உத்தரவு போட்டிருக்கிறதா செய்திகள் வந்திருக்கு. ஏன்னு கேட்டால் செலவை மிச்சம் பண்ணுங்கன்னு சொல்லுதாங்களாம். இல்லை தெரியாமல் கேட்குறேன், டெல்லி போயிட்டு வர அப்படி எம்புட்டு செலவாயிட போகுது, அதை கூட கொடுக்க முடியாமலா கவர்மெண்ட் இருக்குது. இன்ப சுற்றுலாக்கெல்லாம் செலவு பண்ணுதாங்க, விவசாயிகளுக்காக தண்ணி கேட்க செலவு பண்ண மாட்டாங்களா? காவிரி மேலாண்மை ஆணையத்தில் நம்ம அதிகாரிகள்லாம் இருக்கும்போதே மேகதாது அணை சம்பந்தமாக விவாதம் நடந்திருக்கு. இருக்கும்போதே இப்படின்னா நம்ம ஆட்கள் கூட்டத்துக்கே போகலன்னா என்னென்ன நடக்கும்? கொஞ்ச நாள் முன்னாடி தான் உரிமைகளை மீட்க ஸ்டாலின் குரல்னு ஊர் பூரா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இதுதான் உரிமையை மீட்கிற லட்சணமா? அட நாங்கள் கேட்கல சாமி, செய்தியை பார்த்துட்டு விவரம் தெரிஞ்சவங்க கேட்குறாங்க. மக்கா சும்மா சொல்லக்கூடாதியா. ஐயா ஸ்டாலின் தன்னை ஒரு சமத்துவ நாயகன்னு காட்டிக்கிறதுக்காகவும் எளிய மனிதர்கள் கூட நெருக்கமாக இருக்க மாதிரி காட்டிக்கிறதுக்காகவும் நிறைய மெனக்கெடுதார். ஆனால் ஸ்கிரிப்ட் எழுதி நாடகம் போடுறதால எளிய மக்களுக்கு என்ன கிடைக்க போகுது? அரசு திட்டங்கள் லஞ்ச லாவணியம் இல்லாமல் ஜனங்கிட்ட போய் சேர்ந்தா தானே எளிய மக்கள் பயன்பெறுவாங்க. எளிய மக்களுக்காக கட்டப்படுற வீடுகள் தரமில்லாமல் இருக்குன்னு அதிகாரிகள் லஞ்சம் வாங்கிட்டு கண்டுக்காமல் இருக்காங்கன்னு செய்தி ஒன்று வந்திருக்கு. அதை கொஞ்சம் பாருங்கள். ஐயா ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகு சில விஷயங்களை பண்ணார். அதை அவங்க நினச்ச மாதிரியே நல்லா வைரலும் ஆச்சு. நரிக்குறவர் வீட்டில் போய் சாப்பிட்டு சமத்துவ நாயகன்னு பில்டப் பண்ணுறது, ஜெய்பீம் படத்தை பார்த்து கண்ணீர் விட்டாருன்னு சொல்லி மனிதாபிமானியாக பில்டப் பண்ணுறது, டீ கடையில் டீ சாப்பிட்டு எளிய மனிதர்னு பில்டப் பண்ணுறது, இதெல்லாம் நடந்தது. இந்த பில்டப்புகளால் ஜனங்களுக்கு அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இருக்கா? மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணா தானே எளிய மனிதர்களுக்கு பிரயோஜனம். இப்போ உத்திரமேரூர் பக்கம் பார்த்தீங்கன்னா இருளர் மற்றும் பழங்குடியின மக்கள் நூற்றுக்கணக்கான குடிசைகளில் தங்கியிருக்காங்க. அந்த மக்களுக்கு அரசாங்கம் தொகுப்பு வீடுகளை கட்டி கொடுக்குது. காலங்காலமாக நடக்கிற விஷயம்தான் இது. இதில் இப்போ என்ன சிக்கல்னா, இந்த வீடுகளை கட்டக்கூடிய ஒப்பந்ததாரர் தரமற்ற முறையில் வீடுகளை கட்டுதாருன்னு
நாம சொல்லலை, சம்பந்தப்பட்ட அந்த பகுதி மக்கள் சொல்லுதாங்க. இதை கவனிக்க வேண்டிய அரசு அதிகாரிகள் கண்டுக்க மாட்டிக்காங்களாம். லஞ்சம் வாங்கிட்டு அமைதியாக இருக்காங்கன்னு பொதுமக்கள் வேதனையை கொட்டி தீக்குறாங்க. வீடுகளை கட்டி கொண்டு இருக்கிறார்கள். அந்த தரமான வீடை கட்டி கொடுப்பதற்கு இந்த அதிகாரிகள் பார்வையிடுகிறார்கள்னா பார்வையிடுவது கிடையாது. உதாரணத்துக்கு இன்ஜினியரும் ஆர்ஐஎம் பார்க்கணும். ஆனால் அவங்க இது வரைக்கும் பார்க்கறது கிடையாது. கான்ட்ராக்ட்காரங்கிட்ட லஞ்சம் வாங்கிக்கின்னு அவங்க பார்க்கறது கிடையாது. இந்த தரமற்ற வீடுகளை இன்றைக்கி கட்டி கொடுத்து அந்த ஜனங்களுக்கு உயிர் சேதம் நடந்தால் இது யார் பொறுப்பு இருக்க முடியும்? கேட்டிங்களா? செங்கலை வச்சு கட்டாமல் ஹாலோ பிளாக் கல் வச்சு கட்டுறாங்க, தரமற்ற பொருட்களை பயன்படுத்துகிறாங்கன்னு நிறைய குற்றச்சாட்டுகளை சொல்லுதாங்க. இதெல்லாம் அரசாங்கம் கவனிக்க வேண்டாமா? நாளைக்கு இந்த வீடுகள் சேதமாகி அங்கே தங்க போகிற மக்களுக்கு எதுனா சிக்கல்னா என்ன செய்ய? பழங்குடி மக்களோட வீடுகளில் சாப்பிட்டு அவங்களுக்கு நெருக்கமாக இருக்க மாதிரி காட்டிக்கிட்டா போதுமா? அவங்களுக்கான திட்டங்கள் முறையாக போய் சேருதா இல்லையான்னு பார்க்க வேண்டாமா? அட நாங்கள் கேட்கல, ஜனங்க கேட்குறாங்க. அதாவது உதவி பண்ணலைனாலும் உபத்திரவம் பண்ணாமல் இருக்குன்னு ஊர் பக்கம் சொல்லுவாங்க. அரசாங்கம் கட்டி கொடுக்குற வீடுகள் தரமாக இல்லைன்னு ஜனங்க குற்றச்சாட்டு சொல்கிறத பார்த்தோம்ல. கடலூரில் கை காசு போட்டு ஒருத்தர் கட்டின வீடு பேரூராட்சி நிர்வாகத்தோட அலட்சியத்தால் இடிஞ்சிருக்கு. அந்த கொடுமையும் கொஞ்சம் பாருங்கள். கடலூர் மாவட்டம் புவனகிரி கடத்தெருவில் ரகுபதிங்கிற ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டை ஒட்டி பல மாதமாக சாக்கடை மற்றும் கழிவு தண்ணியை திறந்து விட்டுட்டு இருக்காங்களாம். இதனால் வீட்டில் துர்நாற்றம் அடிச்சிருக்கு. சாப்பிட முடியாமல் தூங்க முடியாமல் ரொம்ப அவஸ்தைப்பட்டிருக்காங்க. இந்த திறந்த வழி சாக்கடை பற்றி அடிக்கடி புவனகிரி பேரூராட்சி நிர்வாகத்துக்கிட்டையும் கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் ரகுபதி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காப்படி. ஆனால் கவனிக்க வேண்டியவங்க அதை கவனிக்கலை. துர்நாற்றம் ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் வீட்டோட சுவர் சேதமாகிட்டே இருந்திருக்கு. இப்போ கோடமலை வேற கொட்டி தீர்த்துச்சா, அதனாலையும் கழிவு தண்ணி தொடர்ந்து வெளியேறினதாலையும் மண்ணரிப்பு ஏற்பட்டு சுவர் இடிஞ்சு விழுந்துருச்சு. இதில் ரகுபதியோட அம்மாவுக்கு அடிபட்டு அவங்க ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. பேரூராட்சி நிர்வாகத்தோட அலட்சியம்தான் இந்த விபத்துக்கு காரணம்னு நாம் சொல்லலை, ரகுபதி சொல்கிறாப்படி. தொடர்ந்து மழை வடிகாலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதில் கழிவு நீர்லாம் கலக்க ஆரம்பித்தாங்க. அதை பற்றி நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தினோம். எவ்வளோ தொடர்ந்து வலியுறுத்தி சொன்னோம், மனுவாகவும் கொடுத்தோம் பேரூராட்சியில். இதுமாதிரி நேரடியாக பார்த்தாங்க. இது எவ்வளோ சும்மல் அடிக்கணும், அவங்களாலே இங்கே நிற்க முடியாமல் சூழ்நிலை இருந்துச்சு. நேற்று ஒரு 11 மணி அளவு இருக்கும். ரொம்ப தண்ணி அதிகம் ஒன்றாவது செவுறு உடஞ்சி, எங்கள் வீட்டு செவுறு உடஞ்சி ஊந்து போச்சு. எங்கள் அம்மாவுக்கும் நெஞ்சில் அடிபட்டு பாதிப்பு ஆகிட்டாங்க. ஓபி மருத்துவமனையில் இருக்காங்க. எவ்வளோ வலியுறுத்தி இதுக்கு சரியான முறையில் பாதுகாப்பு இல்லை. அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் எம்புட்டு பெரிய அசம்பாவிதம் நடக்குதுருக்குன்னு பாருங்கள். இப்போ ரகுபதி என்ன கேட்குறாருன்னா, இந்த சோகத்தை ஒட்டி போய்கிட்டு இருக்க கழிவு தண்ணி பிரச்சனைக்கு தயவு பண்ணி ஏதாவது நடவடிக்கை எடுங்க, சரி பண்ணுங்கன்னு கேட்காரு. கவர்மெண்ட்டு நடவடிக்கை எடுக்குதான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். சாமி, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் சாமிங்கிற மாதிரி ஒரு காமெடி ஒன்று நடந்திருக்கியா. உண்மையை சொல்லணும்னா இது காமெடி இல்லை, வேதனை தான். என்னென்னா, 2 பசுமாட்டை காணோம்னு போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஒரு மாட்டை திருப்பி கொடுத்துட்டு இன்னொரு மாட்டுக்கு காசு வாங்கிக்கோங்கன்னு பஞ்சாயத்து பேசுகிறாங்களாம் போலீஸ்காரங்க. இந்த கொடுமையை எங்கே சொல்லி அழுகுறது? தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி பக்கம் பழனியம்மான்னு ஒரு அம்மா ஆடு மாடுகளை வளர்த்துட்டு இருக்காங்க. மார்ச் 28ஆம் தேதி ராத்திரி இவங்களோட 2 மாடுகளை யாரோ திருடிட்டு போயிட்டாங்களாம். இந்த திருட்டை பற்றி பாப்பாரப்பட்டி போலீஸ் ஸ்டேஷனில் பழனியம்மா புகார் கொடுத்துருக்காங்க. காவல்துறையும் விசாரணை நடத்தியிருக்கு. சந்தேகத்தின் அடிப்படையில் சந்தியா, முனியம்மா, ராஜான்னு 3 பேரை கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. விசாரணை முடிஞ்ச பிற்பாடு கம்ப்ளைண்ட் கொடுத்த பழனியம்மாவை அந்த 3 பேர் அடிச்சிருக்காங்க. கேஸை வாபஸ் வாங்கலைன்னா மவளை கொண்டே விடுவேன்னு சொல்லி மிரட்டியிருக்காங்க. இந்த தாக்குதல் சம்பவம் நடந்ததும் இனி பாப்பாரப்பட்டி போலீஸ் ஸ்டேஷனில் புலம்பி புண்ணியம் இல்லைன்னு காவல் கண்காணிப்பாளர்கிட்ட புகார் கொடுத்துட்டாங்க பழனியம்மா. பழனியம்மா என்ன சொல்லுதாங்கன்னா, 2 மாட்டை காணோம்னு புகார் கொடுத்தேன். பாப்பாரப்பட்டி காவல்துறையினர் ஒரு மாட்டை மீட்டு கொடுத்துட்டாங்க. இன்னொரு மாட்டுக்கு பதிலாக காசு வாங்கிக்க சொல்லி பஞ்சாயத்து பேசுகிறாங்க. வழக்கு பதிவு பண்ண மாட்டிக்காங்க, திருடனவங்க மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டிக்காங்கன்னு புகார் கொடுத்துருக்காங்க. திமுகவின் மிக முக்கிய பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மேலே பிரபல நடிகை ஒருத்தவங்க புகார் கொடுத்துருக்காங்க ஐயா. பொதுவெளியில் ஆபாசமாகவும் அருவருப்பாகவும் பேசுனதுக்காக புகார் கொடுத்துருக்காங்களாம். காவல்துறை இந்த விவகாரத்தில் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். சரி மக்களே, இன்றைக்கி நிகழ்ச்சி இந்த செய்தியோடு முடிஞ்சது. நாளைக்கு மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.